உங்கள் அம்மா எங்கள் வீட்டில் சொல்லவே இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பொண்ணு பார்க்க வருவீங்கன்னு வீட்டில் எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. சாரி துளசி, அம்மாவுக்கு சுகர் அதிகமாகி அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் அவங்களை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு வர ரெடியானப்போ தான் ஒரு கேஸில் பிஸி ஆகிட்டேன். அந்த கேஸை மட்டும் அட்டென்ட் பண்ணலன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். துளசி, முகில்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே. நான் இங்கே இருக்கிறது எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சாரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஓகே. யாரு இங்கே முகில் யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? அப்படிலாம் யாரும் இல்லையே. நீங்கள்? நான் அவரோட ஃப்ரெண்டு தான். அந்த ரூமில் யார் இருக்கா? யாருன்னெல்லாம் சொல்ல முடியாது. அங்கெல்லாம் போகக்கூடாதுங்க. அம்மா, சுபலட்சுமிக்கு ட்ரிப்ஸ் சேஞ்ச் பண்ணோம். ஓகே சார். யார் வேணும் உங்களுக்கு? இல்லை சாமி, ரூம் மாதிரி வந்துட்டேன். சரி. இங்கே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தானே, அட்மிட் ஆனவங்க லிஸ்ட்லாம் செக் பண்ணி பார்த்தோம். அவன் இங்கே வந்த மாதிரி தெரிலண்ணே. பொண்ணு இங்கே தானே இருக்கு, ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ணே, அத்தை நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லைண்ணே. ரொம்ப கஷ்டம் தானே, இங்கேயே புட்டுக்குன்னு தான் பேசிக்கிறாங்க. நான் இது வரைக்கும் தூங்கலை, இனியும் தூங்குறதா இல்லை. உட்கார். என்னாச்சு? முதல்ல போலீஸ், இப்ப ரவுடி, இன்னும் வேற யாரெல்லாம் உங்களை தேடி வர போறாங்க? அப்படி என்னதான் பண்ணீங்க? முகிலன் ஃப்ரம் ஃபோரென்சிக்ஸ் பாலிஸ்டிக்ஸ் டிவிஷன். மணி சார், அந்த கன்னை எப்போ பர்ச்சேஸ் பண்ணாருன்னு பார்க்கணும். ஐம் பெருமாள் ஃப்ரம் மொபைல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி. முகிலன் சார், உங்களுக்கு பர்சனலாக தெரியும்னாங்க, அதான் உங்களே வர வச்சுட்டேன். வாங்க. எத்தனை வருஷமா இங்கே வேலை செய்யறேன்? 3 வருஷமாயா. இன்னைக்கு வரும்போது எத்தனை மணி இருக்கும்? 6:30 மணி இருக்கும். வாட்ச்மேன் எங்க? வாட்ச்மேன் ஊருக்கு போயிருக்காங்கய்யா. போய் எத்தனை நாள் ஆகுது? ஒரு 2-3 நாள் இருக்குங்கய்யா. ஏன் இன்னைக்கு லேட்டு? மழை நேரங்கய்யா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஜன்னல் வழியா தான் பார்த்தியா? ஆமாங்கய்யா. சரி, உங்க வீடு எங்க இருக்கு? 2 தெரு தள்ளி தாங்கய்யா. எப்படி இங்க வருவ? நடந்தே வந்துருவேங்கய்யா. எப்போ வந்து பார்க்கும்போது பாதி பேப்பர்லாம் மழையில நனைஞ்சிட்டு இருந்ததுங்கய்யா. அதுக்கப்புறமா தான் ஜன்னல் வழியா ADGP ராகவன் 1 or 2 வீக்ஸில் he will become a city commissioner. ஏன் தான் இப்படி சூசைட் பண்ணிட்டாருன்னு தெரியல. அவர் ஒய்ஃப் இறந்ததுலேருந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தார். ஆனால் இப்படி பண்ணிக்குவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. சாரோட பொண்ணுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். ஸ்டேஷன்லேருந்து வரல இல்லையா, 2 days ஆகும். ப்ரெஸ்ஸு சிஎம்னு ஏகப்பட்ட ப்ரெஷர். டூ இட் ஃபாஸ்ட், ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஃபிஃப்த் மார்னிங் என்னை வந்து வீட்டில் பாரு, உனக்காக சில புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ராகவன் சார் யூஸ் பண்ணிருக்காங்க. எம்டி கேஸ் உள்ள அமைதியாக இருங்க ப்ளீஸ், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. சூசைடுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? கொஞ்சம் எல்லாரும் பொறுமையாக இருங்க சொல்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் ஒய்ஃப் இறந்த வரைக்கும் தான், வேற எதுவும் காரணம் இருக்கிற மாதிரி தெரியல. கதிர் இங்கேடா ஃபாரன்சிக்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன்டா. அப்படியா மச்சான்? நானும் வீக்லி வீடியில் ரிப்போர்ட்டராக ஜாயின் பண்ணிட்டேன்டா. லீவராக இருக்கேன். ஏங்க கிளம்பணும்டா, டைம் ஆயிடுச்சு. ஓகேடா, சென்சேஷன் கேஸ் இல்லை, நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணுறேன். சென்னையில் ஊழல் தடுப்பு ஏடிஜிபி திரு ராகவன் இன்று அதிகாலை தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் காவல்துறையின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஊழல் தடுப்பு ஏடிஜிபியாக திரு ராகவன் பணியாற்றி வந்தார். அவருக்கு வயது 56. சென்னையின் அடுத்த கமிஷனராக ஏடிஜிபி திரு ராகவன் அவர்களை எப்படி சார் உள்ள அலோ பண்ணாங்க? இன்று அதிகாலை தனது வீட்டில் யாரும் அலோ பண்ணாட்டியும் எடுத்துருவாங்க, சுட்டுக்கொண்டு அதான் அவங்க வேலை. ராகவன் சொல்லு. தன் மனைவி இறந்த பின் மிகவும் விரக்தியில் இருந்து ராகவன் சார் யூஸ் பண்ணது அவரோட ஓன் கன். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் ஷார்ட் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குதுன்னு பார்க்க ஸ்கல்ல ஆந்த்ரோபாலஜிக்கு அனுப்பணும். உனக்கு இந்த வேலை மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ராகவன் எனக்கு எவ்வளோ ஃபோன் பண்ணியிருப்பார் தெரியுமா? ஹி வாஸ் மை வெல் விஷர் சார். எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தவர். சூசைட் பண்ணிட்டாருங்கிறத நம்பவே முடியல. அவர் தான் அடுத்த கமிஷன் தெரிஞ்சோன்னு வீட்டுக்கே போய் விஷ் பண்ணேன். முகத்தில் சந்தோஷமே இல்லை.
அவர் ஒய்ஃப் இறந்ததுலேருந்து இவர் ஸோ அப்செட். அவங்க கிச்சனில் இருக்கதா நினச்சிட்டு ஜெயக்குமார் காஃபி கொடுனார். நிலைமை தெரிஞ்சது ஓன்னு அழுதுட்டார். மனுஷனுக்கு வரவே கூடாது வியாதி, தனிமை. அதுதான் அவரை சூசைடு வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. சென்னையில் எஸ்பியாக நியமிக்கப்பட்டார். பிறகு இது சூசைட் இல்லை சார், மர்டர். வாட்? என்னாச்சு உனக்கு? He was left handed சார். சூசைட் பண்ணுறதுக்காக எப்படி சார் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு? That time I was so upset. அதான் ஸ்ட்ரைக் ஆகல. You're right. But you know one thing? அவர் லெஃப்ட் ரைட் ரெண்டு கையிலையும் ஷூட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட். ஆனால் சூசைட்னு வரும்போது சைக்கலாஜிக்கலாக there's no chance to use right hand சார். இட்ஸ் அ வெரி பிக் திங் முகில். இது மர்டர்னு சொல்கிறதுக்கு இந்த எவிடன்ஸ்லாம் பத்தாது. உனக்கு இந்த கவலையெல்லாம் வேணாம். கிரைம் பிரான்ச்சில் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. போ, சீக்கிரம் ரிப்போர்ட்ஸை ரெடி பண்ணுற வழியை பார். ஓகே சார். சொல்லு. சாப்பிட்டியா? இல்லை, சாப்பிட்டு தான் சாப்பிடணும். மீட்டிங் முடிச்சு சாப்பிடணும். தண்ணி அடிக்கிறியா? இல்லையே. மொட்டமான சரக்கு வாங்கிட்டியா? வாசம் இங்கே வரைக்கும் வருது. ஏய் ஏ மேகா, மாப்பிள்ளை என்ன கேட்டாரு, நீ என்ன சொன்ன? ஏம்மா? இந்த சம்பந்தமே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் கேக்குறேன், நீ என்ன சொன்ன? உங்ககிட்ட பேசினப்ப அவர் மூஞ்சியே சரியா இல்ல. என்ன சொன்ன சொல்லு. ஐஐடிக்கு கேட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். டெல்லியில் பிஜி பண்ண போகிறேன். அதான் சொன்னேன். யாரை கேட்டு சொன்ன? சொல்லு, யாரை கேட்டு சொன்ன? உங்க அப்பா அங்க அவமானப்பட்டுட்டோன்னு செம்ம டென்ஷன்ல இருக்காரு. இதை விட பெரிய இடமா பார்த்து என் பொண்ணு கட்டி வைப்பேன் கூச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது, நான் போகணும். சரி, பால் அடிப்பேன். நீங்க வா, இதோ வரேங்க. டெல்லிக்கு போற மூஞ்சியை பாரு. ஒரே பொண்ணாச்சுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. கேட்டியா? நான் இங்க செம்ம டென்ஷன்ல இருக்கேன், நீ மட்டும் ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்கியா? உன்னை விட்டுட்டு அடிக்க வருத்தமாக தான் இருக்கு. வா. 2 ரவுண்டுக்கு மேலே அடிக்காத, சீக்கிரமா வீட்டுக்கு போ. தேங்க்ஸ். இந்த வேலையில் சேர்ந்ததுக்கு ராவாவே அடிச்சிருக்கலாம் மச்சான். அதுக்குள்ள நான் வேலையில் விருப்பு. இன்னைக்கு கேஸில் கூட ராகம் சார் சூசைட் கேஸா? அவர் சூசைட் பண்ணிக்கல, பண்ணிக்கவும் மாட்டார். ஐ நோ வெரி வெல், அது மர்டர். அவர் லெஃப்ட் ஹேண்டர் மச்சான், எப்படி சூசைட் பண்ணுறதுக்காக மட்டும் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவார்? இது போய் சொன்னால் அவர் 2 கையில் சுடுற எக்ஸ்பர்ட்டு, நீ ரிப்போர்ட் மட்டும் கொடுங்குறாரு என் டைரக்டர். என்னத்த சொல்ல. அது மட்டும் இல்லை, டிபார்ட்மெண்ட்டில் யாரோ ஒருத்தர் தான் அவரை மர்டர் பண்ணியிருக்காங்க. எப்படி மச்சான் சொல்கிறேன்? அதுக்கு என்ன எவிடன்ஸு? இன்னும் லேப் ரிப்போர்ட் ஒன்றும் வரல. இப்போல்லாம் எந்த எவிடன்ஸுமே இல்லைங்கிறது தான் எவிடன்ஸே. புரியலடா. எப்படியெல்லாம் எவிடன்ஸ் கிரியேட் ஆகணும்னு நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான் எந்த எவிடன்ஸும் கிரியேட் ஆகாமல் நிதானமாக அது பண்ணியிருக்கான். ஏமாப்ல, அவருக்கு எந்த விதமான எதிரிகளும் இல்லைன்னு போலீஸே சொல்லிடுச்சே. ஆனால் அவர் இல்லைங்கிற போது பெனிஃபிட்டர்ஸ் இருக்காங்கடா. என்னது? அடுத்த வாரம் சென்னைக்கு கமிஷனர் ஆக வேண்டியவர் ராகவன் சார். ஆமாம். இப்போ அவர் இல்லை. அந்த இடத்துக்கு 7 பேர் வரிசையாக நிற்கிறாங்க. அதில் ஒருத்தன் தாண்டா மர்டர். ஆர் யூ கிரேசி? நீ இருக்க டிபார்ட்மெண்ட் எவ்வளோ சென்சிட்டிவ் தெரியுமா உனக்கு? தலைவலிக்குதா? இன்னும் ஹேங் ஓவர் போகல. ஒரு கட்டிங் வாங்கி தட்டுமா? சரியாயிடும். ஏதாவது வாயை திறந்து பேசி தொலை. என்னால் தான் பதில் சொல்ல முடியல. டிபார்ட்மெண்ட்டில் கேள்வி கேட்டு நோன்றான் என்ன? எங்கள் டிவிஷனில் இந்த யாரும் மீடியாட்ட பேசல. எவனோ யூகத்தில் எழுதுன செய்தின்னு சொல்லியிருக்கேன். எல்லாம் ஓ யூகம் தானே, எழுதுனவிட்ட கேட்க வேண்டியது தானே, ஏன்டா அப்படி பண்ணேன்ட்டு? நான் சொல்லாட்டியும் எழுதுவாங்க சார், அது அவங்க வேலை. நியாயமாக அவனை சஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ. ஆனால் அப்படி பண்ணால் எங்கே இருந்தால் நியூஸ் வெளில போச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எனக்கு பேர் கேட்டுடும். போயிடு பா. சார் கோ.